நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் ஸ்மூவா முடிக்க பார்க்கறாரு. அப்படி இருந்தாலும் நம்ம ராஜேஸ்வரி பண்ண ஒரு காரியத்தால அங்க ரொம்பவே பிரச்சனை அதிகமாச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இந்த கோயிலுக்கு வந்தாங்கல்ல, வந்து இந்த கோவில்ல அவங்களுக்கான மரியாதை எல்லாமே செலுத்தினாங்க. ஆனா இருந்தாலும் ராஜேஸ்வரி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. உடனே அன்னபூர்ணி சும்மா இருப்பாங்களா? சும்மா இருந்த சங்க எப்படா ஊதி கிடக்குதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை பார்த்து கத்துக்கலாங்க. அப்படி அன்னபூர்ணி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாமி வந்தது போல் நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே சும்மா இன்னைக்கு யாரும் சும்மா விட மாட்டேன்டா, என்னோட பொண்ணு அவ கஷ்டப்படுத்துறீங்க, என் பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு, உங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை காண்டில் பேசினு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் எல்லாரும் அப்படியே கிடுகிடுத்து போய் நின்று இருக்காங்க. கோவில் நிர்வாகி எல்லாமே வந்து, அம்மா உங்களுக்கு என்னம்மா பண்ணணும், என்னம்மா குறை சொல்லுங்க, என் பொண்ணை ஏன்டா நீங்க மதிக்கல, என் பொண்ணு இன்னைக்கு சாப்பிடவே இல்லை தெரியுமாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா பீட்டா போட்டுன்னு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டதான் அப்படியே சும்மா ஊரே கறி விருந்து வைக்கிறாங்க. அப்படியே எட்டு அந்த இலையில போட்டு மல்லியமா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மல்லிக்கு பார்க்கணுமே, அப்படியே ஆனந்தம் அவ்வளோ ஒரு ஆனந்தம். அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்களுக்கும் ஒரு பக்கம் விருந்து மேல விருந்து வைக்கிறாங்க. பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு இதெல்லாம் கேட்கும் போது பொறாமையா இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் விருந்து நமக்கு கிடைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வயிறு ஏறிங்க. ராஜேஸ்வரி பார்க்கணுமே, அப்படியே பேந்த முழிக்கிற ஒரு பக்கம் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, கடவுளே என்னடா இந்த வாழ்க்கை நமக்கு வரும்னு பார்த்தா எல்லாமே இவளுக்கு போயிட்டு இருக்கே, அண்ணா பொண்ணு எனக்கு ஒரு டிராமாவை போட்டுவிட அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எல்லாரும் கேட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே அந்த கடவுளோட அருள்ங்க. கடவுளோட அருள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவா அமைங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்து என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, ரொம்பவே சர்ப்ரைஸான நிறைய விஷயம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்னென்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கோயில் நிர்வாகி வந்து ஒரு 3 பூஜை இருக்குமா, அந்த 3 பூஜை சிறப்பா நீங்க செஞ்சிட்டீங்களா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த அம்மனோட அருளால நீங்க அந்த 3 பூஜை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல் பூஜை உப்பு மேல முட்டி போட்டு நடக்கிறதுங்க. என்னடா இது பூஜை டிஃப்ரெண்டா இருக்குன்னா, ஆமாங்க இது ஒரு பூஜை தான். அம்மன் அருளாட அந்த உப்பு மேல அப்படியே முட்டி போட்டு நடக்கணுங்க. அப்படியே சும்மா வலி தாங்க முடியாது, ஒரு பக்கம் கொதிக்கும். இதுக்கு போட்டியா இன்னொருத்தரும் நடக்கலாம், அது தப்பு இல்லை. யாருது பக்கின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ரஜி இருந்து என் மாமா மேல நான் தான் உயிரை வச்சுன்னு இருக்கேன், என் மாமாவுக்காக என் மொசூர் இல்லை ஊசுரா கடை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ண இருக்காங்க. இதெல்லாம் ஆக்டிங்டா சாமி, டே உண்மையா இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். ஆனா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. அடுத்து 1000 குடம் தண்ணி எடுத்து போயிட்டு அந்த அம்மனுக்கு வேதியம் மாதிரி ஏதோ ஒன்று செய்வாங்க, அது செய்யணுங்க. அதுக்கு 1000 குடம் எங்க எட்டாருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நல்லா கீழே போய் ஆற்றுல தண்ணி அப்படியே சும்மா ஊற்று வருதுங்க. அங்கேருந்து எட்டாரு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். எப்படா இது நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செஞ்சாகணும். ஒரு குடம் தவறுனாலும் அவ்வளோதான், அந்த பரிகாரம் அதோட நின்றுங்க. அவங்க பரிகாரத்தை விட்டு விலகிடுவாங்க. விஜய் மேலே அளவு கடந்த காதல் யார் வச்சுன்னு இருக்காங்க, மல்லியா ரஞ்சிதமா 2 பேர்ல தெரிய போதா, கூடிய சீக்கிரம் தெரியதான் போகுது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி நானும் செய்வேன், என் தம்பிக்காக நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே நடக்கிற காரியத்தை பேசுறா, டே எதுக்குடா கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. என்னங்க பண்றது, ராஜேஸ்வரியை பத்தி கொஞ்சம் சொல்லி ஒண்ணும் இல்லை. நம்ம ராஜேஸ்வரி எந்த ஒரு விஷயத்துல பங்கெடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு கெய்னு எதாவதுல இருந்து எப்படி விலகி போறதுன்னே பாக்குறாங்க. அவங்களுக்கான ஒரு பதிவுன்னே நம்ம இதை முக்கியமா சொல்லி விடலாம். நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இதை செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சில கண்டிஷன் போட்டுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் குளிக்கணும், காலையிலையும் குளிக்கணும், சாயந்தரம் குளிக்கணும், முக்கியமாக சதி வேலை செய்யக்கூடாது, யாருக்கும் திட்டம் திட்டக்கூடாது, இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எப்படிடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ராஜேஸ்வரி குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க பரம்பரையே அதை என்னைக்குமே விடாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடு கெட்ட பரம்பரை அந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறமும் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் தொடர்ந்து உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒன்று, நம்ம போடுற அப்பப்போ வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். அப்போ தான் என்னென்ன அப்டேட் வருதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.